Okay, dear students. So this is a human circulatory system. So the structure of heart was described by யார் structure of heart வந்து describe பண்ணாங்க அப்படின்னா is a Raymond D. Wiesness. Raymond D. Wiesness. The human heart is made up of what type of special type of muscles? Yeah, that is a cardiac muscles. What is the name of the special type of muscles? Is a cardiac muscles. Okay, where it is located, this is of situation of the situated in the heart ma. ஹார்ட்டுங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இஸ் அ thoracic கேவிட்டியில் இருக்குது. எங்கே இருக்குது? இஸ் அ thoracic cavity and apex portions is slightly tilted towards left. மேலே இருக்கிற அந்த அப்பெக்ஸ் போர்ஷன் மட்டும் எப்படி இருக்கும்? லைட்டாக சரிஞ்சிருக்கும். டுவர்ட்ஸ் லெஃப்ட் நோக்கி சைடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வெயிட்ஸ் அபவுட் 300 கிராம் இன் அடல்ட். 300 கிராம் இன் அடல்ட்டாக இருக்கும். ஓகே, அடல்ட்டில் எத்தனை கிராம் இருக்கும்? ஹார்ட்டோட வெயிட் என்னது? 300 கிராம். ஓகே, ஸோ த சைஸ் ஆஃப் அவர் ஹார்ட் இஸ் ரஃப்லி ஈக்குவல் டு எ க்ளோஸ்டு ஃபிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ரஃப்லி ஈக்குவல் டு க்ளோஸ்டு ஃபிஸ்ட்டாக இருக்கும் சைஸ் ஆஃப் அவர் ஹார்ட். இப்போ நம்ம கையை மூடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிஸ்ட்டுனா என்ன? நம்ம உள்ளம் கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாம் உள்ளுக்குள்ளே நம்ம எல்லா ஃபிங்கரையும் மூடி வச்சோம்னா, மூடி வச்சுட்டு அந்த சைஸை பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளுடைய ஹார்ட்டோட சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹார்ட் இஸ் எத்தனை சேம்பர்மா இருக்குது ஹியூமனுக்கு? இட்ஸ் அ 4 சேம்பர்ட். ஸோ அப்பர் 2 வந்து ஸ்மால் ஆரிக்கல்ஸ், அதை வந்து ஏட்ரியம்னு சொல்லுவோம். லோயர் 2ல் வந்து என்னது? லார்ஜ் வென்ட்ரிக்கல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ த வால்ஸ் ஆஃப் த வென்ட்ரிக்கல்ஸ் எப்பயுமே எப்படிமா இருக்கும்? ஆரிக்கல்ஸை காட்டிலும் வென்ட்ரிக்கல்ஸோட வால்ஸ் எப்படி இருக்கும்? திக்கராக இருக்கும். எதுக்காக அப்படின்னா அதில் வென்ட்ரிக்கல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா இட்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் எ பேப்பிலரி மசில்ஸ். What is that presence? It's a presence of papillary muscles. Papillary muscles இருக்கனால தான் வால்ஸ் ஆஃப் வென்ட்ரிக்கல்ஸ் வந்து எப்படி இருக்குது? திக்கராக இருக்குது. எதை கம்பேர் பண்ணுறப்ப? ஆரிக்கல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் த 3 types ஆஃப் வால் இஸ் மேட் அப் ஆஃப் எ ஹார்ட்னா, ஒன்று வந்து என்னது? இஸ் அவுட்டர் எபிகார்டியம் அண்ட் மிடில் மயோகார்டியம் அண்ட் இன்னர் இஸ் அ எண்டோகார்டியம். ஓகே, ஸோ இன் பிட்வீன் த ஸ்பேஸ், the membrane, the space is present between the membranes. The space is present in between the membrane is called as the pericardial space. So these are the space is filled with pericardial fluid. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆரிக்கல்ஸு. ஸோ இந்த 2 ஆரிக்கல்ஸ்க்கும் இடையில என்ன இருக்கும்? 2 ஆரிக்கல்ஸுமே இப்போ நம்ம டயக்ராம் பார்த்தோமாப்பா. ஸோ இது வந்து ஆரிக்கல்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஆரிக்கல்ஸ்க்கு இடையில என்ன இருக்குது? இட்ஸ் அ இன்டர் ஆரிக்குலர் செப்டம் இருக்குது. ஸோ இது வந்து என்னாகும்? ஆக்சினேட்டட் பிளட் அண்ட் டிஆக்சினேட்டட் பிளட் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இன்டர் ஆரிக்குலர் செப்டம். சேம் நம்ம வென்ட்ரிக்கல்லையும் பார்த்தோமா? வென்ட்ரிக்கல் எங்கே பார்த்தோம்? ஸோ வென்ட்ரிக்கல் ஆல்சோ இந்த செப்டம் இருக்குது. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா செப்டம். இட் வில் பி செப்பரேட்டட் த டிஆக்சினேட்டட் பிளட் அண்ட் ஆக்சினேட்டட் பிளட். அவாய்ட் டு மிக்சிங் ஆஃப் ஆக்சினேட்டட் பிளட் அண்ட் டிஆக்சினேட்டட் பிளட். கரெக்ட் டெஃபினேஷன் சொல்லணும்னா. ஓகேங்களா? ஸோ த ஆரிக்கல் இட்ஸ் கம்யூனிகேட்ஸ் வித் த வென்ட்ரிக்கல். ஆரிக்கல் வந்து எங்கே கம்யூனிகேட்ஸ் ஆகுது? வித் த வென்ட்ரிக்கல். நம்ம அந்த டயக்ராம் பார்த்தோமாப்பா. ஸோ ஆரிக்கல்ஸும் வென்ட்ரிக்கல்ஸும் கம்யூனிகேட் ஆகிற இந்த இடத்துல என்ன இருக்குது? ஸோ திஸ் இஸ் த ஏவி வால்வு. ஸோ இங்கே தான் ஏவி வால்வில் இங்கே ட்ரைகஸ்பீட் வால், இங்கே என்னது? பைகஸ்பீட் வால் அப்படின்னு பார்த்தோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் அப்பர்ச்சர். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த auricular ventricular valves. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏடிஎம் சைடில் என்ன வால்வ் இருக்குது? ரைட் சைடில் இட்ஸ் அ ட்ரைகஸ்பீட் வால்வ். லெஃப்ட் சைடில் என்ன வால்வ் இருக்குது? இட்ஸ் அ மிட்ரல் வால்வ். என்ன வால்வு? இட்ஸ் அ மிட்ரல் வால்வ். ஓகே, ஸோ த வால்வ்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஃப்ளோஸ் த பிளட் டு ஃப்ளோ ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் பண்ண முடியும் வால்வ் ஆஃப் பிளட் ஃப்ளோ. திருப்பி அதுக்காக தான் என்னது? அதுதான் வால்வோட ரோலே. ஸோ அந்த வால்வு தான் என்ன பண்ணுது? ப்ரிவென்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டு. ஸோ டபுள் டைரக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது? அவாய்ட் பண்ணுது. ஓகேவா? ஃப்ரம் த ஏட்ரியா டு த வென்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ஃப்ரம் த வென்ட்ரிக்கல்ஸ் டு த பல்மோனரி ஆர்ட்ரி டு த அயோட்டா. ஸோ இதுதான் என்னுடைய மெயின் ஃபங்க்ஷனாக இருக்குது. Another one valve, the opening of the right and left ventricles into the pulmonary artery. பல்மோனரி ஆர்ட்ரிக்கும் ஆர்ட்ரிலையும் ஒரு வால்வு இருக்குது, பல்மோனரி வால்வு. ஆனால் அயோட்டா இருக்குல்ல, அயோட்டாலே என்ன இருக்குது? ஒரு அயோட்டிக் வால்வு இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்துக்கு பேர் தான், ரெண்டையும் சேர்த்து தான் என்னன்னு சொல்கிறோம்? செமி லூனார் வால்வ்ஸ். என்ன வால்வ்ஸு? செமி லூனார் வால்வ்ஸ். ஸோ அப்போ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம்? ஹார்ட்டில் 4 வால்வு இருக்குது, 4 types ஆஃப் வால்வு. எங்கெங்கே இருக்குது 4 types ஆஃப் வால்வு? ஸோ இது வந்து என்னென்னா ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் வால்வு.
this is heart. Listen, இது வந்து atrium. ஸோ நெக்ஸ்ட் அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ வென்ட்ரிக்கல். ஸோ அந்த வென்ட்ரிக்கலில் இந்த சைட் தான் என்னது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் வால்வ். ஸோ இது வந்து ரைட் சைட். ஸோ ரைட் சைடில் என்ன இருக்குது ட்ரைகஸ்பீட் வால்வ் இருக்குது. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது பைகஸ்பீட் வால்வ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்திங்கன்னா இங்கே பல்மோனரி ஆர்ட்ரியும் இங்கேருந்து என்ன ஆகுது அயோட்டாவும் என்ன ஆகுது எலிவேட் ஆகுறாங்க. ஓகேவா. ஸோ அப்படி போகிறப்ப இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு வால்வுமே அயோட்டாவில் இருக்கிற அயோட்டிக் வால்வும் பல்மோனரி ஆர்ட்ரியில் இருக்க வால்வும் இது வந்து என்னவா ஆக்ட் பண்ணுது ஒரு ஆர்க்கு மாதிரி இருக்குது. செமிலூமினார் இதுக்கு பேர் தான் என்னது செமி லூனார் வால்வ்ஸ். சரிங்களா, செமி லூனார் வால்வ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் each semilunar valve is made up of a 3 half moon shaped cusps like structure. ஓகேவா. ஸோ the myocardium of the ventricle is thrown into a irregular muscular ridges. இன்னொன்று பார்க்கணும், myocardium of the ventricle இருக்குல்லப்பா. ஸோ அந்த வென்ட்ரிகுலரில் ஸோ லாஸ்ட் இருக்கிற அந்த வென்ட்ரிகுலர் பார்ட், ஸோ அந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா irregular ridges வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த irregular ridgesக்கு பேர் தான் என்னது இட்ஸ் அ trabecular cornea. ட்ராபிகுலர் கார்னியா. ஆஃப்டர் இந்த ட்ராபிகுலர் கார்னியா வந்து இந்த irregular ridges வந்து என்னவா மாடிஃபைட் ஆகிடும். அந்த மாடிஃபைட் ஆகிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா கார்டே டென்டனே. ஓகே, எந்த பார்ட்டு வென்ட்ரிகல்ஸ் பார்ட்டு. ஸோ இந்த வென்ட்ரிகல்ஸ் பார்ட்டில் என்ன ஆகுது ஒரு ரிட்ஜஸ், அதனுடைய ரிட்ஜஸில் வந்து ஒரு irregular ஷேப் வருது. ஸோ இந்த irregular ஷேப் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா மாடிஃபைட் ஆயிரும். ஸோ அந்த irregular ஷேப்புக்கு மஸ்குலர் ரிட்ஜஸ்க்கு பேர் என்னென்னா ட்ராபிகுலர் கார்னியா. அது மாடிஃபைட் ஆகுற அந்த இதுக்கு பேர் என்னது கார்டே டென்டனே. கார்டே டென்டனே. ஓகேவா. Next is the opening and closing of the semilunar valves are achieved by chordae tentonae. So semilunar valves தான் என்ன பண்ணுது இந்த achieved by chordae tentonae. ஒரு ஏவி வால்வு க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து லப் சவுண்ட் கேட்கும். செமிலுனார் வால்வுக்கு க்ளோஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் டப் சவுண்ட் கேட்கும். நெக்ஸ்ட் நம்ம இதை கார்டியாக் சைக்கிளில் எப்படி இந்த லப் சவுண்ட் டப் சவுண்ட் வருதுங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ த கார்டே டென்டனே ஆர் அட்டாச்ட் டு த லோயர் எண்ட் ஆஃப் த ஹார்ட் பை பேப்பிலரி மசில்ஸ். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோமாப்பா. ஏன் வென்ட்ரிகல்ஸோட வால்வு ஆரிக்கல்ஸை காட்டிலும் திக்கராக இருக்குது அப்படின்னா வென்ட்ரிகல்ஸில் என்ன இருக்கான் பேப்பிலரி மசில்ஸ் இருக்குன்னு சொல்லி படித்தோமா. ஓகே, பேப்பிலரி மசில்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹார்ட் ரிசியூஸ். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் படிக்கிறோம். டிஆக்சினேட்டட் பிளட்டை வேரியஸ் பாடி பார்ட்ஸ்லேருந்து யார் வழியாக ஹார்ட்டுக்கு ரீச் ஆகுது இன்ஃபீரியர் வீனாக்காவா அண்டு சுப்பீரியர் வீனாக்காவா. இவங்க தான் எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க ரைட் ஆரிக்கல் பிளட்டுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நவ் த ஆக்சினேட்டட் பிளட் is from lungs is drained into a left auricle through the pulmonary veins. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகுது பல்மோனரி வெயின்ஸ் வழியாக திருப்பி வந்து ரீச் ஆகுது ஹார்ட்டுக்குள்ளே வந்து என்ன ஆகுது ரீச் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்ட். இப்படி தான் வந்து பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணுது. லிசன். ஸோ திஸ் இஸ் த ஆர்ட்ரி ஆரிக்கல். ஸோ ஆரிக்கலில் வந்து என்ன ஆகுது ஒரு வென்ட்ரிக்கல் இருக்குது. ஸோ டிஆக்சினேட்டட் பிளட் இங்கே வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஏடிஎம்க்கு ரைட் ஏடிஎம்லேருந்து த்ரூ அந்த ஏவி வால்வ் இங்கே ட்ரைகஸ்பீட் வால்வ் வழியாக இங்கே வருது. இங்கேருந்து யார் ப்ரொடியூஸ் ஆகுறாங்க பல்மோனரி ஆர்ட்ரி. பல்மோனரி ஆர்ட்ரி போய் எங்கே போய் ரீச் ஆகுது லங்ஸில் போய் ரீச் ஆகுது. ஸோ லங்ஸில் இருக்கிற ஆல்வியோலி மூலமாக இது என்ன ஆகுது டிஆக்சினேட்டட் பிளட்டு ஆக்சினேட்டட் பிளட்டாக சேஞ்ச் ஆகி திருப்பி இங்கே இருக்கிற பல்மோனரி வெயின்ஸு இந்த லெஃப்ட் ஏடிஎம்மில் பல்மோனரி வெயின்ஸ் 4 வெயின்ஸ் இருக்கும். அந்த வெயின்ஸ் வழியாக நான் பிளட்டு வந்து உள்ளே வந்துடுது. நெக்ஸ்ட் இங்கே வந்து என்ன இருக்குது இஸ் மிட்ரல் வால்வ் இருக்குது. நெக்ஸ்ட் இதிலேருந்து அயோட்டா போகுது. ஸோ அயோட்டாலேருந்து என்ன ஆகுது ஸோ பிளட்டு வந்து ரீச் ஆகி உடம்புல இருக்கிற எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் ஆக்சினேட்டட் பிளட்டு வந்து இப்படி தான் வந்து கிடைக்கிது. ஸோ திஸ் இஸ் த ஹியூமன் சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷன் ஃபிசியாலஜி அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா. Okay, the human heart is a myogenic heart. Human heart is a myogenic heart. So this is depolarization, repolarization ரெண்டுமே நடக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கார்டியாக் மயோசைட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இஸ் ப்ரொடியூஸ் த ஸ்பான்டேனியஸ் ரித்தமிக் டீபோலரைசேஷன். எந்த இடத்துல டீபோலரைசேஷன் நடக்குதோ அங்கே தான் என்ன ஆகும் இனிஷியேட்ஸ் கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து இனிஷியேட் ஆகும். ஓகேங்களா. ஓகே, ஸோ த கார்டியாக் செல்ஸ் இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் ரித்தமிக் சென்டர். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த பேஸ் மேக்கர் செல்ஸ். கார்டியாக் செல்ஸ் என்னன்னு சொல்கிறோம் இட்ஸ் அ பேஸ் மேக்கர்
மேக்கர் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இட் வில் பி டிட்டர்மைன் த கன்ட்ராக்ஷன் ரேட் ஆஃப் த என்டையர் ஹார்ட்டை டிட்டர்மைன் பண்ணும். ஆல்ரெடி சொன்னதான். ஸோ இது ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து என்ன இருக்குது, எஸ்ஏ நோடு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எஸ்ஏ நோடு இருக்குது. எஸ்ஏ நோட்லேருந்து ரெண்டாவது எங்கே வருது, ஸோ ஏவி நோடுக்கு இந்த கன்ட்ராக்ஷன் வருது. ஏவி நோட்லேருந்து இது என்னது, இட்ஸ் அ பண்டல் ஆஃப் எஸ். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்னது, பர்கிஞ்சி ஃபைபர்ஸ், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏ நோடு இஸ் அ பேஸ் மேக்கர். ஸோ இந்த இடத்துல தான் என்ன ஆகுது, எஸ்ஏ நோடில் தான் இந்த இடத்துல தான் என்ன ஆகுது, இஸ் அ ஜென்ரேட் எனர்ஜி வந்து, அதாவது அந்த கண்டக்ஷன்ஸ் வந்து இம்பல்சஸ் ஜென்ரேட்ஸ் ஆகுறது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இம்பல்ஸ் பாஸ் எஸ்ஏ நோட்லேருந்து எங்கே போகுது, ஏவி நோடுக்கு எத்தனை செகண்ட்ஸில், 0.1 செகண்ட்ஸில் போகுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஏவி வால்வ் டு பண்டல்ஸ்க்கு போகும். இட்ஸ் கனெக்ட்ஸ் த ஏட்ரியா டு த வென்ட்ரிகல்ஸ். பண்டல் ஆஃப் ஹிஸ்ல என்ன நடக்குது, கண்டக்ட் த இம்பல்சஸ் த்ரூ இந்த செப்டம்க்கு நடுவில் தானே இருக்குது, செப்டம் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். நெக்ஸ்ட் எங்கே போகுது, இட்ஸ் அ பர்கிஞ்சி ஃபைபர்ஸ். இந்த பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட்ஸ் அ டீபோலரைஸ் த கான்ட்ராக்டல் செல்ஸ் ஆஃப் போத் வென்ட்ரிகல்ஸ். ஸோ அது வென்ட்ரிகல்ஸில் இருக்கனால இது என்ன பண்ணிடுது, டீபோலரைசேஷன் பண்ணிடுது. ஓகேங்களா, ஸோ எஸ்ஏ நோடில் தான் என்ன ஆகுது, பேஸ் மேக்கர்ஸ் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஏவி நோடுக்கு போகுது. நெக்ஸ்ட் 2 ஸ்பெஷல் கார்டியாக் மசில்ஸ் ஃபைபர்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த, எங்கே ஆரிஜினேட் ஆகுது, ஸோ இட் வில் பி ஆரிஜினேட் ஃப்ரம் த ஆரிகுலர் வென்ட்ரிகுலர் நோட். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பண்டல் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு போகுது. நெக்ஸ்ட் எங்கே போகுது, பர்கிஞ்சி ஃபைபர்ஸ்க்கு போகுது. ஓகே, ஸோ த பேஸ் மேக்கர் செல்ஸ் இஸ் ப்ரொடியூஸ் த எக்ஸைட்டேஷன் த்ரூ த டீபோலரைசேஷன் ஆஃப் த செல் மெம்ப்ரேன். ஸோ த பேஸ் மேக்கர் செல்ஸ் தான் என்ன பண்ணுதோ, பேஸ் மேக்கர் செல்ஸ்னால் எதை சொல்கிறோம், எஸ்ஏ நோடு. ஓகேங்களா, ஸோ இந்த எஸ்ஏ நோட்லேருந்து தான் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு டீபோலரைசேஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு ஏர்லி டீபோலரைசேஷன் நடக்கிறப்ப இந்த சோடியமோட இன்ஃப்ளெக்ஸ் உள்ளே போயிட்டு பொட்டாசியமோட எஃப்ளெக்ஸ் வந்து ரிடக்ஷன் நடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ஸ்மால் லிட்டில் பிட்டாக தான் நடக்கும். ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சேனல்ஸ் யார் அப்படின்னா, கால்சியம் சேனல்ஸ். ஸோ அந்த கால்சியம் எப்போ அதுலேருந்து ரிலீஸ் ஆகுதோ அந்த கால்சியம் சேனல்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ரேப்பிடாக டீபோலரைசேஷன் நடக்க வைக்கும். ஸோ த பேஸ் மேக்கர் செல்ஸ் repolarize slowly is a potassium efflux. ஸோ அது பேஸ் மேக்கர் செல்ஸோடைய ரோல் என்ன, ரீபோலரைசேஷன் பண்ணும். அதுக்கப்புறம் மெல்ல ரீபோலரைசேஷன், அதுக்கப்புறம் டீபோலரைசேஷன். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணும், கால்சியம் அயான் சேனல்ஸ், கேட்டட் சேனல்ஸ் மூலமாக தான் இது என்ன பண்ணும், அதனுடைய கண்டக்ஷன்ஸை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு கொஷின், வாட் இஸ் ஹார்ட் பீட்? ஹார்ட் பீட்னா என்ன, rhythmic contraction and expansion of the heart is called as the heartbeat. Contraction of the heart என்னன்னு சொல்கிறோம், systole. Relaxation of the heart diastole. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம், ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ நேரம் பீட்டிங்க, 70 to 72 minutes. அதை கார்டியாக் சவுண்ட்ஸை மெஷர் பண்ணுற மெஷின் பேர் என்னது, நம்ம கேட்கலாம். அந்த ஹியரிங் அந்த இதுக்கு பேர் என்னது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு பேர் இஸ் ஸ்டெத்தஸ்கோப். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஹார்ட் சவுண்டு, லப் சவுண்ட் இருக்கா, லப் சவுண்ட் எதனால் வருது, த க்ளோசர் ஆஃப் த ஏவி வால்வ்ஸ். ஏவி வால்வ்ஸ்னால் யார், பைகஸ்பீட் வால்வு, ட்ரைகஸ்பீட் வால்வ்ஸு. டப் சவுண்ட், செகண்ட் சவுண்ட்ஸ் என்னதுப்பா, டப் சவுண்ட்ஸ் எதனால் நடக்குது, க்ளோசர் ஆஃப் ஏ செமிலுனார் வால்வ். செமிலுனார் வால்வ்ஸ் எங்கே இருக்குது, பல்மோனரி வால்வ் அண்ட் அயோட்டிக் வால்வ் ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இஸ் அ செமிலுனார் வால்வ்ஸ். ஸோ தீஸ் சவுண்ட்ஸ் ஆர் கிளினிக்கல் டயக்னோஸ்டிக் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் டாக்கிகார்டியா. இது ஹார்ட் ரேட் வந்து டிக்ரீஸ்ட் ஆச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் என்னது, பிராடிகார்டியா. ஸோ இந்த ரெண்டுலையுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், ரெண்டு கொஷின்ஸுமே என்னது, இஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நிறைய ஒன் வேர்ட் கொஷின்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ அதனால் நல்லா கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் டியர்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கால் மீ. தேங்க்யூ.